அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். திருவெம்பாவை 23வது பாடலிலே கூவின பூங்குயில், கூவின கோழி, இயம்பின குருகுகள், இயம்பின சங்கம்னு பாடுறோம். இது ஒரு சினிமா பாடலை நினைவுபடுத்தும். என்ன பாடல்னு சொல்லுங்கள். அப்படி எல்லாம் செய்யும்போது சிவபெருமானே இன்னும் தூங்குகிறீர்களே, எழுந்துவாங்கள் திருப்பரந்துறையில் உரையும் சிவபெருமானேன்னு பாடுறான். திருப்பரந்துறை அப்படிங்கிறது இப்போது ஆவுடையார் கோவில்னு அழைக்கப்படுகிறது. மிகவும் சிறப்பான கோவில். இந்த கோவிலில் சுவாமிக்கு லிங்க திருமேனி இருக்காது, ஆவுடை மட்டும் இருக்கும். மேலே ஒரு சொம்பு கவுத்திருப்பாங்க. அவருக்கு இது நைவேத்தியம் சுட சுட புழுங்கலரிசி சாதம் கொண்டு முன்னாடி இருக்கிற மேடையில் கொட்டுவாங்க. அந்த ஆவி தான் அவருக்கு நைவேத்தியம். அம்பாள் யோக பீடத்தில் பாத தரிசனம் மட்டுமே கொடுப்பாள். எல்லா கோவில்லையும் முதல்ல நம்ம விநாயகரை வழிபடுவோம். ஆனால் இந்த கோவிலில் மாணிக்க வாசகரை தான் வழிபடணும். மாணிக்க வாசகர் தான் இந்த கோவிலில் திருவிழா உண்டு. மாணிக்க வாசகர் தான் தேர்லேயும் வருவார். இப்படி பக்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கோவில் ஆவுடையார் கோவில். எல்லா கோவிலும் கிழக்கோ மேற்கோ நோக்கி இருக்கும். ஆனால் ஆவுடையார் கோவில் மட்டும் தெற்கு நோக்கி இருக்கும். குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். புத்தனுக்கு ஞானம் போதி மரத்தடியில், மாணிக்க வாசகருக்கு ஞானம் குருந்த மரத்தடியில். எந்த மரத்தடியில் நமக்கு ஞானம் கிடைக்குமோ ஆகவே மரங்களை வெட்டாதீர்கள்னு ஒரு அழகான புதுக்கவிதை உண்டு. அது இந்த தலமரம் குருந்த மரம். மிக அழகான ஆவுடையார் கோவில். அந்த கோவிலில் இருக்கும் சிவனை தான் திருவெம்பாவையில் எழுப்புறார் மாணிக்க வாசகர். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பாவை பாடல் அங்கன்மாங்கி ஆலத்தரசருங்கிற அற்புதமான பாட்டு. அந்த பாட்டில் அவர் மன்னர்களெல்லாம் காலடியில் நிற்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் நிற்கிறோம். நீ தாமரைப்பூ எப்படி சிறிதாக விழிக்கிறதோ அதுபோல் உன்னுடைய கண்ணை மெல்ல திறந்து எங்களை பார்த்து எங்கள் பாவங்களை போக்க வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க. மிகவும் அழகான பாடல் திருப்பாவை ஆண்டாள் பாசுரம். நன்றி, வணக்கம்.